ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட் ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். நம்ம அன்னபூர்ணி அம்மாவும் சரி, வெண்பா பாப்பாவும் எப்படியாவது ஒரு மாஸ்டர் பிளான் போட்டு நம்ம விஜயும் சரி ஹீரோயினையும் தனியாக பேச வச்சு அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணுன்றதுக்காக அவங்க பாடுற பாடு கண்டிப்பாக அதில் ஜெயிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம வெண்பா பாப்பாவை பார்க்குறப்ப சின்ன பிள்ளையா அப்படின்னு தெரியவே இல்லைங்க. ஏன்னா பெரியவங்க எப்படி டிஸ்கஸ் பண்ணி சேர்த்து வைக்கணும் அப்படின்ற வகையில் பேசிகிற அளவுக்கு இறங்கி வெண்பா பாப்பா பண்ணுற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த நிலையில் நம்ம அன்னபூர்ணியும் வெண்பா பாப்பாவும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அம்மாவும் டாடாவும் ரெண்டு பேருமே பழையபடி சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கணும், அதுக்கு என்ன வேணால் நான் பண்ணுறேன் பிக் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவ்வளோதானே, சிறப்பாக செஞ்சிடலாம் அப்படின்றாங்க. என்ன பிளான் சொல்லுங்கள், இறங்கி பண்ணிடலாம் அப்படின்னு. இவங்க ரெண்டு பேரையும் தனியாக பேச வைக்கணும். அப்படி தனியாக பேச வச்சாவே எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும். அப்படின்னா நம்ம ஒன்று பண்ணுவோம், மொட்டை மாடியில் அவங்கள தனியாக மீட் பண்ணி வச்சிடலான். அப்படியா, அங்கே மொட்டை மாடியில் அவங்க பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ, உன் காரகி இருக்கால, அவள் கண்ணு உருட்டிட்டு பிரச்சனை பண்ணிடுவா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அந்த வெண்பா பாப்பாவுக்கு ஆமாம், இவங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்காவே இந்த அத்தைக்கு பிடிக்காதே அப்படின்றத அவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க. வேற என்ன பண்ணலான்னு யோசிக்கிறப்ப எனக்கு சரியான ஐடியா, என்கிட்ட செம்ம பிளான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்னபூர்ணி டிசைட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த வகையில் அந்த பிளானுக்கு தகுந்தாப்புனா எல்லா வேலையும் எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. ஆஃபீஸில் அவங்க அங்கே இருக்கிற செக்யூரிட்டிகிட்ட பேசி அதுக்கான வேலையும் பண்ணி வச்சிடறாங்க. விஜய் பார்த்தா மீட்டிங்கில் இருக்கார். ஸோ செக்யூரிட்டி நம்ம அன்னபூர்ணி சொன்ன வகையில் எல்லா வேலையும் சிறப்பாக பண்ணிட்டாங்க. விஜய் தன்னோட மீட்டிங்காக வச்சுருந்த முக்கியமான ஃபைலை காணோன்ட்டு செக்யூரிட்டிகிட்ட கேட்குறாரு. சார், ஃபைல் எதுவுமே இல்லை சார் அப்படின்றாங்க. நீங்கள் வீட்டில் தான் வச்சுருப்பீங்க அப்படின்றாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க சார், மீட்டிங் நடக்கிற சரியான டைமில் உங்கள் ஃபைல் கண்டிப்பாக சேரும், நீங்கள் அதை பற்றி எதையும் யோசிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி சொல்கிறாரு. ஸோ விஜயும் சரின்ற நிலையில் இருக்கிறப்ப அவங்க பிளானுக்கு தகுந்தாப்புலேயே நம்ம அன்னபூர்ணி நம்ம ஹீரோயின்கிட்ட இங்கே பாருப்பில்ல, மாப்பிள்ளை ஃபோனோட முக்கியமான ஒரு சிகப்பு ஃபைலை இங்கே விட்டுட்டு போயிட்டாராம், அந்த ஃபைல் எடுத்துகிட்டு உன்னை வர சொன்னார் அப்படின்னோடனே, இதை என்ன நம்ம ஹீரோயின் நம்புற மாதிரியா இருக்குது, வேணும்னா நம்ம ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ண போகிறாரு, இப்படி பெரியமா பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக பெரியமா பார்த்த வேலை தான் அப்படின்றது நம்ம ஹீரோயின் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. இன்னொரு வகையில் நம்ம அன்னபூர்ணி போடுற பிளானெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் ஈஸியாக நடக்க நம்ம ராஜேஸ்வரி விட்டுருவாங்களா, அவ்வளோ சீக்கிரம் இவங்க நினைக்கிறதெல்லாம் நடந்துருமா என்ன? வில்லியான ராஜேஸ்வரி நினைக்கலைன்னா கூட நடக்கும். ஆனால் இவங்க போகிற திட்டம் அவ்வளோ சீக்கிரம் நடந்துறதுக்கு வாய்ப்பில்லை. எப்படியாவது இவங்க பண்ணுற விஷயத்த நம்ம ராஜேஸ்வரிக்கு தெரிஞ்சு அதில் ஏதாவது குளறுபடி வேலை பார்த்து நம்ம விஜயை நம்ம ஹீரோயினை டோஸ் விடுற மாதிரி தான் பண்ணுவாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.